Disappointment and concern have emerged from Tamil Nadu's coastline after the Prime Minister's visit to Sri Lanka. The Tamil Nadu Fishermen Welfare Association has said that no discussions took place between Prime Minister Narendra Modi and the Sri Lankan leadership on the long-standing issues faced by Indian fishermen. General Secretary S.J. Bose expressed deep regret that there was no talk on the release of Indian fishermen lodged in Sri Lankan prisons or on the boats seized and held for over a decade. The association said it had expected a breakthrough during PM Modi's visit, but their hopes were dashed with no progress reported. பாரத பிரதமர் அவர்கள் இலங்கை நோக்கி பயணம் செல்கிறார்கள் என்ற காரணத்தினால் அரசுகளும் அதிகாரிகளும் கேட்டுக்கொண்டதற்கிணங்க எங்களுடைய படகுகளை 3 நாட்களாக வேலை நிறுத்தம் செய்து கடலுக்கு போகாமல், அதில் எங்களுடைய ஒரு உள்நோக்கமும் எங்களுக்கு உண்டதில் இலங்கைக்கு செல்லும் பிரதமர் அங்கே பேசி இந்த 10 ஆண்டுகளாக சிறைப்பிடிக்கப்பட்ட படகுகளையும் மீனவர்களையும் விடுவித்து கொடுப்பார்கள், அது நடக்கும் என்ற நம்பிக்கையிலே நாங்கள் ஒரு சந்தோஷத்தில் படகுகளை நிறுத்தி இருந்தோம். ஆனால் பிரதமர் போய் திரும்பி வந்தும் எங்களுக்கு ஒரு நல்ல செய்தி கிடைக்கவில்லை. அதே நேரம் பிரதமர் இங்கே ராமேஸ்வரத்தில் வந்து இறங்கும்போது மீனவர் சங்க தலைவர்களை கூப்பிட்டு அழைத்து பேசுவார்கள், எங்களுடைய குறைகளை கேட்பார்கள் என்று எதிர்பார்த்தோம். அதுக்கு உண்டான ஏற்பாடுகளை பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து இங்கே இருக்கிற மாவட்ட தலைவரோ மாநில தலைவரோ வேறு யாரும் அந்த ஏற்பாடுகளை செய்து தரவில்லை. அது எங்களுக்கு மாபெரும் வருத்தம். நாங்கள் போய் நேரடியாக பார்க்க முடியாத, டெல்லி போய் பார்க்க முடியாத பிரதமரை நம்ம ஊருக்கு வந்திருக்காங்க, நம்மளுக்கு பார்க்கறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும்னு நினச்சி நாங்கள் ஏமாந்துட்டோம். போயிட்டு வந்தாங்க, ஆனால் எங்களுக்கு எதுவுமே நடக்கலை. நாங்கள் பிரதமருக்காக படகை கட்டில் போட்டிருந்தோம். 3 நாள் கழித்து நாங்கள் வயிற்று பிழப்புக்காக மறுபடியும் கடலுக்கு போனோம். கடலுக்கு போகும்போது எங்களுக்கு எந்த விதமான லாபமும் இல்லாமல் சராசரியாக 10,000லேருந்து 30,000-50,000 வரைக்கும் நஷ்டமாக இருக்குது. நாங்கள் கடுமையான பயத்தில் இருக்கோம். இலங்கை கடற்படை பிடிச்சாங்கன்னா படகு அரசுடைமை, மீனவர்களுக்கு 2 வருஷம் தண்டனை, 2 கோடி 3 கோடி அபராதம். இந்த மாதிரி அபாயகரமான நிலைமை இந்த மத்திய அரசு ஆட்சி பொறுப்புக்கு வந்த பிறகுதான் இருக்கே தவிர, அதுக்கு முன்னாடி காங்கிரஸ் அரசாங்கம் ஆட்சியில் இருக்கும் போதெல்லாம் வெளியே போகும்போது ஒரு படகோ ஒரு மீனவனோ இலங்கை சிறையில் இல்லை, எல்லாம் கிளியர் பண்ணிட்டு போனாங்க. இவங்க வந்த பிறகு இலங்கை சிறையும் நிறைஞ்சிருச்சு, இலங்கை துறைமுகமும் நிறைஞ்சு போச்சு. இலங்கையில் இருக்க மீனவன் பூரா இந்த படகை பூரா அப்புறப்படுத்துங்க நாங்கள் கெஞ்சிக்கிட்டு இருக்கான். அவங்க ஏழை விடுறதுன்னு ஒரு முடிவு பண்ணி கடைசியில் எல்லா படையும் கொண்டு கடலில் தாக்க போகிறாங்களாம். இது மாதிரி அபாயகரமான நிலைமை இருக்குது. அரசாங்கம் வந்து இதை உடனடியாக உணர்ந்து படகுகளை மீட்டு கொடுக்கணும். அங்கே இருக்கிற தண்டனை கைதிகள் 2 வருஷம் 3 வருஷம் போட்டிருக்க தண்டனை கைதிகளை ஒரு கருணை அடிப்படையில் மீட்டு கொடுக்கறதுக்கு உண்டான நடவடிக்கை எடுக்கணும். Boats worth crores remain stranded in Sri Lankan ports. The association claims that Sri Lanka now intends to sink these vessels at the sea. With many fishermen still behind bars across the strait, there is growing fear in coastal villages. Most say they are scared to head out to the sea, unsure if they'll return with a catch or be detained by the Sri Lankan Navy.